ஹலோ குட்டீஸ், இந்த கிராஃப்ட் வீடியோவில் ஸ்லிங் பேக் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லிங் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் வேணும். 40 to 15 சென்டிமீட்டருக்கு ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 15 to என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறீங்க. இங்கே ஒரு ஃபோல்டு, இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். இதை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். நம்ம இந்த பார்ட்டை விட்டுட்டு இதை மட்டும் கட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடும் இதை கட் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதை இப்படி இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல கம் போட்டு இதை பேஸ்ட் பண்ணி இப்படி வரும் நமக்கு. ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டோம், இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இது பேஸ்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி. இப்போ இப்படி இதை ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல கர்வாக கட் பண்ணிக்கணும். இப்படி நமக்கு இருக்கும். இப்போ நம்ம இதில் ட்ரா பண்ண போகிறோம். நம்ம என்ன டிசைன் வேணுமா நம்ம பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறேன். இடத்துல ஒயிட்னர் இல்லைனால இந்த ஃபெவிக்காலே நான் இது பண்ணுறேன். இந்த இடத்துல ஒயிட்னர் போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஃபெவிக்காலே போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறோம். 15 சென்டிமீட்டர் to 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துருக்கோம். இதை ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 2 வேணும். இதே மாதிரி ஒன்று, இதே மாதிரி இன்னொன்று ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 2 ட்ரா பண்ணோம்ல, அதை இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பேக் சைடில் 2 பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் எடுத்து இங்கே ஒரு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப்பு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லாங்காக ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கோசரம், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கோசரம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரிப்பன் எடுத்துருக்கேன். ஒரு ரிப்பன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல 2 ரிப்பனை நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டா நான் ஸ்டேப்லர் போட்டு பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்லிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் குட்டீஸ், ஸ்லிங் பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.